إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. نبارك سهودرغلي أيها الإخوة والأخوات، نبدأ درسنا بإذن الله تعالى. سندرس اليوم إن شاء الله الدرس الثالث. الدرس الثالث هذا حوار بين أحمد وعدي. أحمد: كم طالبا في فصلكم يا عدي؟ في فصلنا 14 طالبا. أحمد: الطلاب في فصلنا أكثر، فيه 19 طالبا. يا عدي، ما اسم الطالب الجديد الذي جاء أمس؟ علي: اسمه أسامة. أحمد: هو طويل جدا، أليس كذلك؟ بلى، هو طويل جدا، ولكن حامدا أطول منه. إنه أطول طالب في فصلنا. ومن أطول طالب في فصلكم؟ أحمد: أطول طالب في فصلنا إبراهيم. علي: أدفترك هذا يا أحمد؟ إن خطك جميل جدا، ما شاء الله. أحمد: شكرا يا علي، خطي جميل وخطك أجمل. علي: من هذا الفتى الذي معك يا أحمد؟ كأنه أخوك. نعم، هو أخي الشقيق. أكبر منك أم هو أكبر منك هو أم أصغر؟ هو أصغر مني. علي: في أي مهجع أنت يا أخي؟ أنا في المهجع الخامس، وهو بعيد جدا عن الجامعة. أنا في المهجع الثامن، وهو أبعد من مهجعكم. أيهما أحسن؟ أحمد: أيهما أحسن؟ علي: المهجع الخامس أحسن، فإن غرفه أوسع ونوافذه أكبر ومراحيضه أنظف والسرر التي فيه أجمل. نعم، الآن نبدأ هذا الحوار. كم طالبا في فصلكم يا علي؟ كم طالبا في فصلكم يا علي؟ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தானே? கம் طالبا. கம் என்றது ஒரு அதாத்து இஸ்திஃபாம். அதுக்கு பிறகு வர்றது இப்படித்தான் வரும். கம் طالبا கம் கிதாபன் நக்கிராவாக நஸ்பு செய்யப்பட்ட நிலையில வரும். தமீஸ். في فصلكم فصل எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். في فصلكم يا علي உங்களுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள்? في فصلنا 14 طالبا. 14 طالبا. 14 என்ன 14 மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்ப 14 என்று 14 என்று சொல்லும் பொழுது இப்படித்தான் நாம சொல்லுவோம். அதாவது ரெண்டையும் வாவெல்லாம் போட்டு இணைக்கிறது இல்லை. அர்பாத்தையும் அஷரையும் ரெண்டையும் சேர்த்து 14 என்று தான் நாங்கள் சொல்றோம். ரைட்? எப்பயுமே இப்படித்தான் இருக்கும், நஸ்புடைய நிலையில தான் இருக்கும். 14 طالبا 14 அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. 14 طالبا இப்படிதான் வரும். அதாவது நஸ்பல்ல ஃபத்ஹ் என்றால் ஃபத்ஹ்ல مبنية இருக்குது. 14 طالبا في فصلنا 14 طالبا. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், அததுல 11ல இருந்து 99 வரையில இப்படித்தான் வரும். தாலிபன் தாலிபன் முஃப்ரதாகவும் நக்கிராவாகவும் வரும், மன்சூபாகவும் வரும் நஸ்பு செய்யப்பட்ட நிலையில. தமீஸ், இதுவும் தமீஸ். கம்முக்கு பிறகும் இப்படித்தான் வரும். இந்த 11ல இருந்து 99 வரையிலையும் இப்படித்தான் வரும். தாலிபன். இப்ப நீங்க 3ல இருந்து 10 வரையில எப்படி படிச்சீங்கன்னா
عدد معدود مضاف إليه வரும் முதாஃபாகவும் عدد முதாஃபாகவும் معدود مضاف إليهவும் வரும் அதுவும் ஜம்ஆக معدود ஜம்ஆக வரும் எப்படி சொல்லுவோம் அர்பஅத்து குதுப் அர்பஅத்து குதுப் அர்பஉ தாலிபாத்தின் அர்பஉ தாலிபாத்தின் அப்படிதான் நாம சொன்னோம் படிச்சோம் ரைட் முதக்கர் முஅன்னஸ் மாறி வரும் عدد معدود முஅன்னஸா இருந்தால் அதத முதக்கராக கொண்டு வருவோம் معدود முதக்கராக இருந்தால் அதத முஅன்னஸாக கொண்டு வருவோம் ரைட் الطلاب في فصلنا أكثر الطلاب في فصلنا أكثر أحمد أنا சொல்றார் الطلاب في فصلنا أكثر எங்களுடைய வகுப்பில் மாணவர்கள் அதிகம் அக்ஸரு என்ன அர்த்தம் உங்களுடைய வகுப்பை விட அதிகம் இது இந்த அக்ஸருன்றது இஸ்மு தஃதீல் இஸ்மு தஃதீல் அதாவது ஒன்றை விட ஒன்று கூடுதலாக இருக்குது குறைவாக இருக்குது என்று நாங்கள் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த இஸ்மு தஃதீலை நாங்கள் பயன்படுத்துவோம் இது ஒரு இஸ்ம் மம்னூ மின ஸர்ஃப் அஃஅலு என்ற வஸன்ல வரும் நாங்கள் ரெண்டு விடயத்தை ஒப்பிடும் பொழுது இந்த மாதிரி வஸனை அஃஅலு என்ற வஸன்ல வரும் அக்ஸரு ரைட் அக்ஸரு அதே மாதிரி அக்பரு அஜ்மலு ரைட் அப்ப அத்துல்லாபு ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பிலே மாணவர்கள் அக்ஸரு மிகவும் அதிகம் மிகவும் அதிகம் என்றால் உங்களுடைய வகுப்பை விட அதிகம் என்ற அர்த்தம் தானே அக்ஸர் ஃபீஹி 19 தாலிபன் ஃபீஹி அதில் எங்களுடைய வகுப்பிலே ஃபீஹி அதில் மமீர் பயன்படுத்திக்கிங்க ஃபீ ஃபஸ்லினான்னு சொல்லாமல் ஃபீஹி அதில் 19 தாலிபன் 19 மாணவர்கள் இருக்கிறாங்க 19 طالبا طيب يا علي ما اسم الطالب الجديد ما اسم الطالب الجديد இங்க ஹம்சத்து வஸ்ல் விழுந்துடும் மா இஸ்முன்னு நான் சொல்றேன்ல நான் ஆரம்பத்துல படிச்ச ஒரு விஷயம் தானே மஸ்மு தாலிபில் ஜதீதி புதிய மாணவனுடைய பெயர் என்ன எந்த புதிய மாணவன் அல்லதி ஜாஅ அம்சி நேற்று வந்த புதிய மாணவனின் பெயர் என்ன அல்லது ஜாஅ பில் அம்சி ரைட் அந்த அல்லதிக்கு பிறகு உள்ளதை அல்லதிக்கு முன்னால் உள்ளதோட நாங்கள் என்ன செய்கிறோம் இணைக்கிறோம் புதிய மாணவர் என்று சொல்லிட்டு அல்லதி ஜாஅ அம்சி நேற்று வந்த புதிய மாணவர் நேற்று வந்தாரே அத்தகைய புதிய மாணவர் அப்ப அத்தகைய என்ற அர்த்தம் இந்த அல்லதிக்கு நாங்கள் கொடுக்கலாம் பொருள் விளங்குறதுக்காக நான் சொல்றேன் இல்லைன்னா தமிழ்ல நாம சொல்லும் பொழுது நேற்று வந்த புதிய மாணவர்னு சொல்லுவோம் தானே அப்ப அரபி நடைய நாம புரிஞ்சு கொள்றதுக்காக அல்லதிக்கு அத்தகைய என்று சொல்லி அர்த்தம் நாங்க வைக்கலாம் யா அலியு யா அலியு மஸ்மு தாலிபில் ஜதீத் அல்லதி ஜாஅ அம்சி ரைட் யார் சார் சொல்லுங்க பார்க்கணும் ஏன் நாங்க யா அலியு என்று சொல்லணும் யா அலியுன்னு சொல்ல இல்லாதா யார் சொல்றீங்க முஹம்மத் யா வந்து அர்ஃபு நிதா அத அவங்கள கூப்பிடுற நேரம் யா அந்த அதுக்கு வந்து அது மர்ஃபூ தான் வரும் அந்த இஸ்ம் அதாவது இல்ல மர்ஃபூன்னு சொல்றதை விட இந்த இடத்துல இது வந்து லம் தான் இருக்கும் ரஃப் இல்ல ரஃபு வந்து இராப் தானே இராப் உண்மையில இது வந்து முனாதா வந்து மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்கணும் நஸ்புடைய நிலையில தான் இருக்குது ஆனா இது மபினி யாவின் மீது முனாதா வந்து நாங்க மபினியாக சம்பந்தமா பிறகு நாங்க படிப்போம் அப்ப இதுல யாவில் எப்படி நான் சொல்லணும்னா தம்மு செய்யப்பட்டிருக்குது அதாவது தம்முல மபினியா இருக்கு ஆனால் தம்மு வரும்னு சொன்னா போதும் அப்ப இது வந்து ஒரு தம்மா தான் என்ன செய்யும் தன்வீனும் வராது தானே யா அலியு அஹ்சன்தி யா அலியு ரைட் யா அலியுன் என்று நான் சொல்றேன்ல இதை நாங்க ஒருத்தரோட பெயர் ஒருத்தரை குறிப்பிட்ட ஒருத்தரை அவருடைய பெயரை கொண்டு நாங்க அழைக்கும் பொழுது அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் யா அலியு யா ரஜுலு அதே மாதிரி ஒரு நக்கிராவான ஒரு முனாதாவாக இருந்தாலும் ஒரு மனிதன்
ஒரு மனிதனை நாங்கள் நக்கரா மக்சூதா குறிப்பிட்ட ஒரு மனிதனை நாங்கள் அழைக்கிறோம், மனிதனே என்று அழைக்கிறோம் தானே, யா ரஜுலு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இப்படிதான் வரும். ரைட், முனாதார சட்டங்கள் இன்ஷால்லா நாங்கள் படிப்போம். ஏற்கனவே நாங்கள் என்ன பார்த்துக்கிறோம்னா முதல் புத்தகத்துல யா அலியூ இப்படித்தான் வரும், யா அலியூ யா ரஜுலு. ரைட், முதாஃபாக வந்தா யா அப்தல்லா, அப்துல்லான்னு சொல்றாங்க, யா அப்தல்லா. ரைட், அதை விடுங்க. இப்ப மஸ்முல் தாலிபில் ஜதீத் அல்லதி ஜாஅ அம்சி, நேற்று வந்தானே அத்தகைய புதிய மாணவனுடைய பெயர் என்ன? இஸ்முஹு உசாமத்து, இஸ்முஹு உசாமத்து. ஏன் உசாமத்து? உசாமத்துன்னு சொல்லலாதா? இது முதக்கரான பெயர் தானே, ஒரு முதக்கருக்கு வச்சிருக்கிற உசாமன்ற ஒரு ஆணுடைய பெயர் தானே தானே. ஏன் மம்னூன் மின ஸர்ஃப்? ஏன்னா லாஸ்ட்ல தாம் மர்பூத்தா வந்திருக்கு. அதாவது தாமர்பூத்தா வந்த எல்லாமே அலமாகவும் முஅன்னஸாகவும் இருக்குது. ஆள் முதக்கர் தான் வைக்கப்பட்டவர். ஆனா இந்த பெயர் இந்த சொல் முஅன்னஸ் தாமர்பூத்தா இருக்குது. அதே மாதிரி இது ஒரு அலம், ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர். இஸ்முஹு உசாமா, இஸ்முஹு உசாமத்து. ஹுவ தவீலுன் ஜித்தன், ஹுவ தவீலுன் ஜித்தன், அவர் உயரமானவர். ஹுவ தவீலுன் மிக உயரமானவர், ஜித்தன். அலைஸ கதாலிக், என்ன அலைஸ கதாலிக் என்றா அவ்வாறு இல்லையா? அப்படிதான். அலைஸ கதாலிக், அவ்வாறு இல்லையா? அலைஸண்டா இல்லை என்று, லைஸண்டா இல்லை, லைஸ கதாலிக்கண்டா அவ்வாறு இல்லை, அலைஸ கதாலிக் அவ்வாறு இல்லையா? கதாலிக்கண்டா அவ்வாறு உங்களுக்கு தெரியும். லைஸ கதாலிக்கண்டா அவ்வாறு இல்லை, இங்க நாங்க கேள்வியாக மாத்திக்கிறோம். அலைஸ கதாலிக் அவ்வாறு இல்லையா? அலைஸ கதாலிக். அதுக்கு ஜவாப் பதில் எப்படி சொல்லுவோம்? நாம் என்று சொல்லாம எப்படி சொல்லுவோம்? பலா. பலா, பலாண்டா என்ன? அவ்வாறு இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப நாங்க தமிழ்ல சொல்லும் பொழுது காம் என்று சொல்லலாம். அதாவது அவர் அவர் உயரமானவர் தான். ஓ தவீருன் ஜித்தன், அவர் மிக நீளமானவர். நாங்க அவர் மிக நீளமானவர் தான். அலைஸ கதாலிக் அவ்வாறு இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பலா. பலான்றதுதான் நாங்க பதில் சொல்லணும், நாம் அல்ல. என்ன சொல்லணும்? பலா. பலாண்டா என்ன? அவ்வாறுதான், எவ்வாறுதான், மிகவும் நீட்டமானவர், உயரமானவர் தான். அலைஸ கதாலிக். நாம் குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, அலஸ்து பிரப்பிக்கும், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா? காலு பலா. நாங்க எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம்னா ஆலமுல் அர்வாஹ்ல காலு பலான்னு சொல்லிக்கிறோம். நான் உங்களோட ரப் இல்லையா நல்லா கேட்கும் பொழுது நாங்க எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம்? பலா. என்ன? அவ்வாறே தான். அவ்வாறே தான். அவ்வாறு இல்லையான்றது இல்ல. அப்ப அலைஸாண்டு வரும் இடத்துக்கு நாமண்டு வராம ரிப்ளை பண்ணிட்டாமுக்கு பலாண்டு தானே வர. இல்ல, நாமண்டு வராது, பலாண்டு தான் சொல்லணும் நானு. ரைட், அலைஸ கதாலிக்கன்னு கேட்டா பலான்ற பதில் தான் நான் சொல்லணும். நாமென்று சொன்னா அர்த்தம் மாறிடும். அலைஸ கதாலிக் அவ்வாறு இல்லையா? நாமெண்டா அவ்வாறு இல்லைதான் என்றாயிடும். அப்படி இல்ல, பலா. நாம் பலாக்கும் பல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பல் வேற, பலா வேற. பல்லண்டா அதுக்கு வேற அர்த்தம், பல்லுக்கு நைதராப், வேற வேற அர்த்தங்கள் இருக்குது. அதுஃப். طيب உஸ்தாத், என்ன டவுட் பலா பயன்படுத்துறது இந்த மாதிரி இடத்துல தான். அலஸ்து பிரப்பிக்கும், அலைஸ கதாலிக். சொல்லுங்க ஹாஸ்புதா. அதுல கதாலிக்க அத காணக்க ஒரு மீனிங் பண்ணிக்கிற கதாலிக்க காண்ட போல தாலிக்கல காஃப் சேர்ந்திருக்கு. தாலிக்கண்டா அதுதானே, தாலிக்க அது. கதாலிக்கண்டா அது கதாலிக்க ஒரு வேர்ட் தானே? இல்ல, ரெண்டு. காஃப் தாலிக்கல சேர்ந்து இருக்குது. ரைட் ரைட், ஓகே ஓகே. அப்ப அது அதை போல. இப்ப தாலிக்கண்டா அதுதானே, கதாலிக்கண்டா அவ்வாறு, அதை போல என்ற அர்த்தம் தானே. அவ்வாறு, அவ்வாறு.
ஹுவ தவீலுன் ஆனா ஒரு வேட்மாய் தான் பயன்படுத்துவாங்க. கதாலிக்கன்றது ஒரு சொல்லாம இது செய்யப்படும் பயன்பாட்டுல இருக்கும். சரி, நாங்க ஆழமா பார்த்தால் அதுல 2 சொல்லிருக்கு. ரைட், தாலிக்க ஆழமா இன்னும் ஆழமா பார்த்தா அதை விட கூட இருக்கு கதாலிக்கல. காஃப் வந்து ஹிதாப், லாம் வந்து அது ஒரு சொல், அது ஒரு எழுத்து. தாலிக்கன்ற அந்த தான்றது தான் உண்மையிலே இஸ்முல் இஷாரா. ஹாதா நீங்க எடுத்தா ஹாதா லஹா தம்பி, தா வந்து அதுதான் இஸ்முல் இஷாரா. ரைட், அதெல்லாம் தேவையில்லை. இப்ப சுருக்கமாக கதை நாங்க இப்ப நார்மலா மேலோட்டமா தான் செய்றோம் பார்க்குறோம். طيب هو طويل جدا. هو طويل جدا. بلى هو طويل جدا. அவ்வாறு இல்லையா? அவ்வாறுதான், அவரு மிகவும் உயரமானவர். هو طويل جدا ولكن ولكن என்ன? ஆனாலும், பட் என்றாலும் என்றாலும், ஆனாலும் ولكن حامدا ஆனாலும் ஹாமித் அத்துவல மின்ஹு அவரை விட உயரமானவர். ஹாமித் அவரை விட உயரமானவர், உசாமாவை விட உயரமானவர். அத்துவலு மின்ஹு, அத்துவலு மின்ஹு வலக்கின்ன ஹாமிதன் அத்துவலு மின்ஹு. அப்ப அத்துவல் இஸ்மு தஃதீல் பயன்படுத்திக்கிறோம். அத்துவலு அவர் நாங்க ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த மாதிரி இஸ்மு தஃதீல பயன்படுத்தும். அஃஅலு என்ற வஸன்ல தவீலுன் அத்துவலு தானே, தவீலுன் அத்துவலு, கதீருன் அக்ஸரு, மேல பார்த்தோம் கதீருன் அக்ஸரு. ரைட், கதீருன்னா அதிகமான, அக்ஸருன்னா மிக அதிகமானது, அல்லது ஒன்றை விட ஒன்று அதிகமானது. தவீலுன் நீட்டமான உயரமானவர், அத்துவலுன்னா மிக நீட்டமானவர் அல்லது இதை விட அது உயரமானது. உயரமானது தவீல் என்ற சொல் நீட்டம் உயரம் ரெண்டுக்கும் பயன்படுத்துறோம் தானே. வலக்கின் ஹாமிதன் அத்துவலு மின்ஹு ஆனாலும் ஹாமித் அவரை விட, உசாமாவை விட என்ன உயரமானவர். அந்த அத்துவலு வந்தா அதுக்கு பின்னால் இப்படி நக்கிரவா வரும் பொழுது, அலிஃப்லாம் வராம இப்படி வரும் பொழுது மம்னூ மின சர்ஃபாக என்ன செய்யும் வரும். அதுக்கு பின்னால மீன் வரும், அதுக்கு பின்னால மீன் வரும், நேரடியாக வரும் அல்லது தகுதீர்ல வரும். ஹாமிதன் என்றேன் சொல்லிக்கிறோம் என்று நாங்க பின்னால படிப்போம். ஏன் சொல்லி இருக்கிறோம்? உலாக்கின்னன்றது இன்ன மாதிரி தான். இன்ன நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இன்ன அன்ன இதெல்லாம் முபத்ததாவுக்கு நஸ்பு செய்யும் அப்படின்னு படுத்திருக்கிறோம் தானே. அதே மாதிரி லாக்கின்னன்றதும் அதே மாதிரி தான். இன்ன என்ன அமல் செய்யுமோ அதே அமலை தான் லாக்கின்னங்கிறதும் செய்யும். லஅல்லன்றதும் அதே தான், அதே செய்யற மாதிரி தான் லாக்கின்னங்கிறதும் அந்த அமலை தான் செய்யும். முபத்ததாவுக்கு மொத்தமாக 6 இருக்கு. அதுல இப்ப நாங்க ஒன்றை படிச்சுட்டு வரோம். இன்ன படிச்சிருக்கிறோம், லஅல்ல படிச்சிருக்கிறோம். இதுல லாக்கின்ன நீங்க இப்ப பாக்குறீங்க, லாக்கின்ன. அப்ப லாக்கின்ன எப்படி இருக்கும்? அடிப்படையில முபத்ததா கபர் ஹாமிதுன் அத்துவலு என்று இருக்கும் தானே, ஹாமிதுன் அத்துவலு. இப்ப லாக்கின்ன நுழைஞ்ச உடனே ஹாமிதன் என்று மாறுது. லாக்கின் ஹாமிதன் அத்துவலு மின்ஹு, அத்துவலு மின்ஹு அவரை விட உயரமானவர். இன்னஹு அத்வலு தாலிபின் ஃபீ ஃபஸ்லினா நிச்சயமாக அவர் அத்வலு தாலிபின் ஃபீ ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பிலே மிக உயரமானவர். பாருங்க, அத்வலு தாலிபின், அத்வலு நாங்கள் முதாஃபாக கொண்டு வந்திருக்கிறோம். தாலிபின் முதாஃபுன் இலைஹி, தாலிப் ஒரு நக்கிரா, பின்னால அதை முதாஃப் இலைஹியாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப மிக உயரமான ஒரு மாணவர், மிக உயரமான மாணவர் அவர் தான், வேற யாரும் இல்லை. இன்னஹு அத்வலு தாலிபின் ஃபீ ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பிலே அவர் தான் மிக உயரமானவர் என்ற அர்த்தம் தானே. ரைட், இன்னஹு அத்வலு தாலிபின் ஃபீ ஃபஸ்லினா. طيب حامد أطول طالب في فصل. ومن أطول طالب في فصلكم. ومن أطول طالب في فصلكم உங்களுடைய வகுப்புல உயர்ந்த மாணவர் யார்? أحمد أطول طالب في فصلنا إبراهيم. أطول طالب في فصلنا إبراهيم உங்களுடைய வகுப்புல மிக உயரமான மாணவர் இப்ராஹிம். أدفترك هذا يا أحمد. أدفترك همزة استفهام. أدفترك هذا இது உன்னுடைய நோட்புக்கா அஹ்மத். إن خطك جميل.
இன்ன ஹத்தக உன்னுடைய ஹத்தன என்ன எடுத்து கையெடுத்து இன்ன ஹத்தக உன்னுடைய எடுத்து ஜமீலுன் ஜித்தன் அழகானது மாஷா அல்லாஹ். طيب شكرا يا علي شكرا يا علي நன்றி. ஹத்தி ஜமீலுன் என்னுடைய ஹத் அழகானது என்னுடைய எழுத்து அழகானது. வஹத்துக அஜ்மலு உன்னுடைய ஹத் அஜ்மல் அதை விட அழகானது என்னுடைய ஹத்தை விட அழகானது அதான் இங்க அர்த்தம். வஹத்துக அஜ்மலு மின் ஹத்தி அதான் பூரணம் மின் ஹத்தி நான் கொண்டு வர தேவையில்லை முன்னால இருக்கிற ஜும்லா வச்சு நாங்க விளங்கலாம். மின் வரமாட்டேன் நான் சொன்னேன் மின் நேரடியாக வரலாம் அல்லது தகுதீர்ல கற்பனையில நாங்க மின் ஒன்று இந்த இடத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கொள்ளணும் தானே. இந்த லேசா புரியலாம். வஹத்துக உன்னுடைய ஹத் அஜ்மலு அதை விட அழகானதுன்ற அர்த்தம். அஜ்மலு மிக அழகானது. மன் ஹாதல் ஃபதா இந்த வாலிபர் யார் இந்த வாலிபர் அல்லதி எத்தகையவர் என்றால் மஅக உன்னோடு இருக்கிறாரே இந்த வாலிபர் அத்தகைய வாலிபர் யார். யா அஹ்மது அஹ்மதே கஅன்னஹு அஹூக அவர் உன்னுடைய சகோதரனை போல உன்னுடைய சகோதரனாக இருப்பார் போல என்றுதான் அது. கஅன்னஹு கஅன்ன என்றதும் லாக்கின்ன இன்ன லஅல்ல அதோட சேர்ந்ததுதான். முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும் ஹபருக்கு ரஃபு செய்யும். கஅன்னஹு அஹூக அவர் உன்னுடைய சகோதரனை போல உன்னுடைய சகோதரன் போல என்று செய்றாரு ஒப்பிட்டாரு. கஅன்னஹு அஹூ அஹ்மது நஅம் ஹுவ அஹி ஷகீக் அவர் என்னுடைய அஹு ஷகீக் உடன் பிறந்த சகோதரன். பிறந்த சகோதரன் தாயும் தந்தையும் ஒருத்தர் ரெண்டு பேருடைய. நஅம் ஹுவ அஹி ஷகீக் அஹி ஷகீக். طيب أكبر منك همزة استفهام முதலாவது இரண்டாவது أكبر உள்ள இருக்கிற ஹம்சா தானே. أكبر منك هو أم أصغر أكبر منك அவர் மின்க உன்னை விட அக்பருக்கு அப்புறம் மின் வந்துருக்கு உன்னை விட அவர் பெரியவனா. அக்பரு மின்க ஹுவ அவன் உன்னை விட பெரியவனா. அம் அஸ்கரு அல்லது அவன் சின்னவனா சிறியவரா. அக்பரு மின்க ஹுவ அம் அஸ்கரு ஹுவ அஸ்கரு மின்னி அவன் என்னை விட சிறியவன். ஹுவ அஸ்கரு மின்னி. في أي مهجع أنت يا أخي சகோதரனே நீ எந்த மஹஜால இருக்கிறாய் எந்த மஹஜா. في أي مهجع أنت يا أخي أنا في المهجع الخامس நான் ஐந்தாவது மஹஜால இருக்கிறேன். في المهجع الخامس ஐந்தாவது மஹஜால நான் இருக்கிறேன் தானே. وهو بعيد جدا عن الجامعة அது ஜாமியாவிட்டும் ஜாமியாவிலிருந்து யூனிவர்சிட்டியிலிருந்து அது ரொம்ப தூரம் மிகவுமே தூரம். ஜித்தன் وهو بعيد جدا عن الجامعة بعيد عن الجامعة. أنا في المهجع الثامن علي என்ன சொல்றாரு நான் في المهجع الثامن المهجع الثامن எட்டாவது மஹஜால இருக்கிறேன். وهو أبعد من مهجعكم அது உங்களுடைய மஹஜாவை விடவும் தூரமானது. அபஅது அப்ப பஈத் அபஅது பஈத் அபஅது பஈத் اسم تفضيل அபஅது அப்ப அஃஅலு என்ற வஸன்ல தான் اسم تفضيل என்ன செய்யும் வரும். ரைட். மின் மஹஜஇக்கும் உங்களுடைய மஹஜா. இந்த மஹஜைல் காமிஸ் அப்படிங்கிறது முதாஃப் இல்லையே இது மாதிரியா? இல்லை இல்லை அது சிஃபத் மௌசூஃப் அதாவது ordinal numbers சிவத் மௌசூஃபா தான் நாங்கள் சொல்லுவோம். ரைட். ஐந்தாவது ஆறாவது ஏழாவது. ரைட். அதாவது நீங்க இப்ப ஐந்து புத்தகங்கள் என்றால் நீங்க ஹம்சத்து குதுப் சொல்லுவீங்க முதாஃப் இலைஹியா. அது சும்மா நம்பர் சொல்லும் பொழுது 5 புத்தகங்கள் நீங்க 5 இல்ல ஐந்தாவது 5th தானே ஐந்தாவது. ரைட். أنا في المهجع الثامن وهو أبعد من مهجعكم وهو أبعد
மின் மஹ்ஜஇக்கும். அது உங்களுடைய ஹாஸ்டலை விடவும் தூரமானது. அப்போ அதுக்கு பின்னால மின் வரும். சரியா? ரைட். நாங்கள் ரெண்டு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது மின் வரும். இல்லாமல் நாங்கள் முதாஃப் ஏன் வரும்? அப்அது மஹ்ஜஇன் ஃபில் ஜாமிஅத்தி, ஜாமியாவில் மிக தூரமான மஹ்ஜா அப்படின்னு சொல்லலாம் தானே. அந்த நேரத்தில் மின் வராது. ரைட். ஐயுஹுமா அஹ்சனு, பாருங்க. ஐயுஹுமா, ஐயுண்டா விச் தானே. ஐயுஹுமா, அவை இரண்டிலும் எது அஹ்சனு நல்லது, அவை இரண்டிலும் எது மிக நல்லது ஒப்பிட்டு சொல்றது. ஐயுஹுமா அஹ்சனு, அவை இரண்டிலும் எது மிக நல்லது. ஐயுஹுமா அஹ்சனு, சில நேரம் ரெண்டும் நல்லதா இருக்கும், ஆனா அதுல ரெண்டுலையும் மிக நல்லது எது தான் கேட்கறது. ரைட். ஐயுஹுமா அஹ்சனு, ரெண்டும் நல்லதா இருக்கலாம், நல்லது இல்லாமல் இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஐயோ அஹ்சனு இஸ்மு தஃதீல் பயன்படுத்தினா ரெண்டையும் ஒப்பிட்டு எது நல்லதுன்னு கேட்கறது தான் அர்த்தம். ஐயுஹுமா அஹ்சனு, ஐயுஹுமா அஹ்சனு, ரெண்டு மோசமானதா இருக்கலாம், மோசமானது ரெண்டுலயும் எது நல்லது அப்படின்னு கேட்கலாம் தானே. ஐயுஹுமா அஹ்சனு, அவை இரண்டிலும் எது சிறந்தது. ஐயுஹுமா அஹ்சனு. அல் மஹ்ஜஉல் ஹாமிசு அஹ்சனு, அல் மஹ்ஜஉல் ஹாமிசு அஹ்சனு, ஐந்தாவது மஹ்ஜா எப்படி நல்லது, மிக அதை விட இது நல்லது, ஐந்தாவது நல்லது எட்டாவது விட. ஏன்? ஃபஇன், காரணம். ஃப ஏனென்றால் فإن غرفه, அதனுடைய அறைகள். غرفة غرف. فإن غرفه, அதனுடைய அறைகள் أوسع, எப்படியானது? أوسع, மிகவுமே விசாலமானது. விசாலமான, இதை விட அது விசாலமானது என்ற அர்த்தம். وَنَوَافِذُهُ, அப்ப வாசிஉன் இருந்து இஸ்மு தஃதீல் அப்படி أوسع. ரைட். وَنَوَافِذُهُ, அதனுடைய ஜன்னல்கள். நாஃபிதா நவாஃபித். நவாஃபிதுஹு வனவாஃபிதஹு, ஏன் இன்ன வந்திருக்கிறதுனால இன்ன குரஃபஹு, இன்ன குரஃபஹு சொல்லிக்கிறோம் தானே. முப்ததாவுக்கு நஸ்பு செஞ்சிருக்கு இஸ்மு இன்ன. குரஃப், குரஃபுன்னு சொல்லல, குரஃபஹு அவுஸா. வனவாஃபிதஹு, நவாஃபித நாங்கள் குரஃப்ல அத்துஃப் செஞ்சிருக்கிறோம். ரைட். அதனால குரஃபுக்கு என்ன இராப்? நஸ்பு. அதே மாதிரி நவாஃபிதஹு, அதுக்கும் நஸ்பு. வனவாஃபிதஹு, அதனுடைய நாஃபிதாக்கள் அக்பரு, பெரியது, இதை விட பெரியதுன்னு அர்த்தம். வமராஹீதஹு, அதனுடைய மிர்ஹாத், மராஹீத் என்ன கழிவறைகள். வமராஹீதஹு, அதனுடைய டாய்லெட் கழிவறைகள். அந்தஃபு, நதீஃப், அந்தஃபு, சுத்தமானது, மிக சுத்தமானது. அந்தஃபு. வஸ்துருர், சரீர், சுருர், கட்டில்கள். வஸ்ஸுருரு அல்லதி ஃபீஹா, இந்த கட்டில்கள். அல்லதி ஃபீஹி, அதிலே இருக்கின்றதே, அந்த ஹாஸ்டல்லே இருக்கின்றதே. அல்லதி ஃபீஹி, அதிலே இருக்கின்றதே அத்தகைய கட்டில்கள். அஜ்மலு, என்ன அஜ்மல், மிகவும் அழகானது. அப்ப நாங்க இந்த பாடத்தை பார்த்தோம். இதை விளங்கிருப்பீங்க நீங்க. ரைட். திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். நீங்க இப்ப உங்களுக்கு கேள்வி வரப்போகுது உங்களுக்கு இதுல. இந்த பாடத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு. அஹ்மதுல ஃபஸ்ல் எத்தனை பேர், அலியில ஃபஸ்ல் எத்தனை பேர் என்றால் கேட்பாங்க. طيب كم طالبا في فصلكم يا علي؟ في فصلنا 14 طالبا. أحمد: الطلاب في فصلنا أكثر، فيه 19 طالبا. يا علي: ما اسم الطالب الجديد الذي جاء أمس؟ علي: اسمه أسامة. أحمد: هو طويل جدا، أليس كذلك؟ علي: بلى، هو طويل جدا، ولكن حامدا أطول منه، إنه أطول طالب في فصلنا. ومن أطول طالب في فصلكم؟ أحمد: أطول طالب في فصلنا إبراهيم. علي: أدفترك هذا يا أحمد؟ إن خطك جميل جدا، ما شاء الله. أحمد: شكرا يا علي، خطي جميل وخطك أجمل. علي: من هذا الفتى الذي معك يا أحمد؟
كأنه أخوك. نعم هو أخي الشقيق. أكبر منك هو أم أصغر؟ هو أصغر مني. في أي مهجع أنت يا أخي؟ أحمد: أنا في المهجع الخامس وهو بعيد جدا عن الجامعة. علي: أنا في المهجع الثامن وهو أبعد من مهجعكم. أحمد: أيهما أحسن؟ علي: المهجع الخامس أحسن، فإن غرفه أوسع ونوافذه أكبر ومراحيضه أنظف والسرر التي فيه أجمل. طيب، نعم. كم طالبا في فصل أحمد؟ من يجيب؟ فيروز أستاذ. نعم. فوزية. في فصله 19 طالب. في فصله 19 طالبا. نعم. السؤال الثاني: كم طالبا في فصل علي؟ فوزية، كم طالبا في فصل علي؟ 14 طالبا. نعم، 14 طالبا. الثالث: من أطول طالب في فصل أحمد؟ من أطول طالب في فصل أحمد؟ من يجيب؟ نزيمة. محمد. نزيمة. حامد أطول طالب في فصل أحمد. نسكيها صحيح؟ سريع. لا، إبراهيم. 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 نعم، أطول طالب في فصل في فصل أحمد إبراهيم. تاني في فصل أحمد. அடுத்த கேள்வி ஏன் அஹ்மதுன்னு சொல்லியிருக்கிறோம்? أفعل وزن. جوانا. ممنوع من الصرف أستاذ. نعم، ممنوع من الصرف. ممنوع من الصرف. إن مضاف إليه مجرور جر செய்யப்பட்டிருக்கிறது. ممنوع من الصرف جر அடையாளமாக நாங்கள் فتحة தான் வைப்போம். ரைட். الرابع: من أطول طالب في فصل علي؟ من أطول طالب في فصل علي؟ من يجيب؟ أم أحمد. نعم. أطول طالب في فصل علي أحمد. أطول طالب في فصل علي أحمد. சரியா இந்த ஜவாப் யார் சொல்ல வரீங்க? ياسدة. யாசிதா. حامد. حامد. تاني. أطول طالب في فصل علي حامد. أطول طالب في فصل علي حامد. طيب، سري بلا முதலாவது: الطالب الجديد الذي جاء أمس اسمه أسامة. الطالب الجديد الذي جاء أمس اسمه أسامة. யார் சொல்ல வரீங்க? லாபிர் பாஸ். லாஃபிர். சொல்லுங்க. லாபிர் சரியானது. نعم صحيح. الطالب الجديد الذي جاء أمس اسمه أسامة. إذا بدي واسكن مين بارنا أمس اسمه إن إذا همزة وصل اسم ابن اثنان ذلام همزة وصل. طيب، الثاني. نعم، الثاني: حامد في فصل أحمد. من يجيب؟ عائشة أستاذ. نعم، تفضلي. خطأ. حامد في فصل أحمد خطأ. طيب، الثالث: المهجع الثامن غرفه أوسع. غرفه أوسع. المهجع الثامن غرفه أوسع. من يجيب؟ لابر. جوانا. جوانا. لابر.
خطأ. خطأ. طيب الرابع من يجيب؟ المهجع الثامن أبعد من المهجع الخامس. نعم سيستر. كارسون. பாஸ் சரி طيب ஒன்றுதான் சொல்லணும் ஒரு இதுல. طيب المهجع الثامن أبعد من المهجع الخامس. نعم صحيح. اقرأ الأمثلة الآتية لاسم التفضيل. اسم التفضيل كوريا உதாரணங்களை இங்க வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட், பாருங்க யார் வாரீங்க வாசிக்கிறதுக்கு? வாசிக்குவா லாபிர் முஸ்லிம். லாபிர் هاشم طويل وحامد أطول منه آمنة صغيرة وزينب أصغر منها. نعم يكفي. பாருங்க هاشم طويل هاشم طويل وحامد أطول منه حامد அவரை விட أطول வீரமானவர். آمنة صغيرة آمنة சிறியவள். وزينب أصغر منها زينب அவளை விடவும் சிறியவள். وزينب أصغر منها. طيب ظافر الناظر. லாபிர் هذا كتاب أسهل من ذاك இல்ல சரியா வாசிங்க. இன்னொரு முறை பாருங்க கொஞ்சம். هذا كتاب الشحن كتاب أسهل من ذاك. ரைட், யார் இவர் விட்ட பிள்ளைய விட்டு சரியா வாசிக்க வரீங்க? نسرين أستاذ. வாசிங்க. நஸ்ரீன். هذا الكتاب أسهل من ذاك. நான் விளங்கிச்சா ظافر என்ன பிள்ளை உண்டு? மணி நினைத்து வந்த மின்தாக்கு. இல்ல அதல்ல பிள்ளை. முன்னுக்கு ஹாதா கிதாபுன்னு சொன்னீங்க, அல்ல இருக்குது. ஹாதல் கிதாபு. ஹாதா கிதாபுன்னா ஜும்லா முடிஞ்சு. ஹாதா கிதாபுன்னா இது ஒரு புத்தகம், அப்படி அல்ல. ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் முடியல ஜும்லா. ஹாதல் கிதாபு இந்த புத்தகம். அஸ்ஹலு மின் தாக்க அதை விட அந்த புத்தகத்தை விட இலகுவானது. ஹாதல் கிதாபு அஸ்ஹலு மின் தாக்க. طيب ரெண்டாவது யார் வரீங்க? جوانا هذه السيارة أجمل من تلك. نعم هذه السيارة أجمل من تلك. இந்த கார் அந்த காரை விட அழகானது. هذه السيارة أجمل من تلك. فواز ثالث. حمزة أكبر مني سنة. சின்னன்டா என்ன வயது. سنة. حمزة أكبر مني سنا. حمزة என்னை விட வயதில் மூத்தவர். حمزة أكبر என்னை விட பெரியவர் தானே. கபீர் அக்பர். حمزة أكبر مني என்னை விட. சின்னன் வயதால். حمزة أكبر مني سنا. طيب الرابع فيروزي. الرابع هؤلاء الطلاب أحسن من أولئك. نعم ما معناه؟ இந்த மாணவர்கள் அந்த மாணவர்களை விட சிறந்தவர்கள். نعم أحسنت. الخامس من يجيب؟ نسكيا. بيتي أبعد عن المدرسة من بيتك. என்ன அர்த்தம்? இந்த வீடு இந்த என்னுடைய வீடு மதரசாவிலே தூரமாக உள்ளது. அதாவது உங்களுக்கு விலங்கு பாசையில் சொல்லுங்க, எனக்கு என்ன விலங்கல என்ன சொல்றீங்க? என்னுடைய வீடு
மதரசாவை விட தூரமாக உள்ளது. வேற யார் சிஸ்டர் சொல்றேன்னு சரிண்ணா சொல்லுங்க பாப்போம். மதரசாவை விட தூரமாக உள்ளது. பாப்போம் சரியாண்டு. இன்னொரு சிஸ்டர். சன்சிதா உஸ்தாத். சன்சிதா. உன்னுடைய வீட்டை விட உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு மதரசாவிலிருந்து தூரமாக இருக்கிறது. அதான் சரி தானே. பைத்தி என்னுடைய வீடு, பைத்தி என்னுடைய வீடு, அபஅது தூரமாக இருக்கிறது. எதை விட்டும்? பைதுன் அதுல இருந்து அபஅது தூரமா இருக்கு. எதை விட்டும் தூரமா இருக்குது? அனில் மதரசதி பாடசாலையை விட்டும் தூரமா இருக்கிறது. எதை விட? மின் பைத்திக்க உன்னுடைய வீட்டை விட. உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு தான் பாடசாலையிலிருந்து ரொம்ப தூரம் என்றாது. பைத்தி அபஅது அனில் மதரசதி மின் பைத்திக்க. பைத்தி அபஅது அனில் மதரசதி மின் பைத்திக்க உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு, உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு மதரசாவிலிருந்து தூரமானது. طيب السادس من يجيب؟ خير النساء أستاذ. خير النساء. هو أصغر منا سنا. هو أصغر منا سنا. என்ன அர்த்தம்? அவன் நம்மை விட ஒரு வருடம் வயது சிறியவராக இருக்கிறான். ஒரு வருடம் இல்ல, சின்ன வயதில், வயதால் வயது ஒரு வயது ஒன்றில்ல சும்மா வயது. சின்னண்டா வயது, சின்றது சரிங்க சார். வயது. ஹுவா அஸ்கரு மின்னா அவன், மின்னா எங்களை விட, மின்னி என்ற என்னை விட தானே, மின்னா எங்களை விட, ஜம மின்னா மின் அதோட நான் சேர்ந்துக்கு ரெண்டும் சேர்ந்து மின்னா ரெண்டும் சேர்ந்து இதுதான் பண்ணிக்கு மின் மின் தான். அது மின்னுக்கு பிறகு நான் வந்து இருக்குது, நாங்கள் என்ற நான் தானே. அப்ப எங்களை, மின்னா எங்களை விட அவன் சிறியவன். ஹுவ அஸ்கரு மின்னா எந்த விஷயத்துல சிறியவன்? சின்னன் வயதுல, எங்களை விட வயதால் சிறியவன். السابع من يجيب؟ أستاذ داود أستاذ ياسمين أستاذ. சொல்லுங்க أستاذ داود أستاذ. சொல்லுங்க யாஸ்மின். அந்த அபு அதுலையும் இந்த 5வது கொஸ்டின்ல வந்து அபு அதுலையும் அசகருலையும் இஸ்மு தஃப்ல தானே உஸ்தாத் வந்திருக்கு. அப்ப வந்து ரொம்ப தூரமானது தானே சொல்ற மாதிரி வரும். அதாவது ஒன்றை விட ஒன்று தூரம் என்றதுக்கு தான் அர்த்தம். ரொம்பன்றது இல்ல, ஒன்றை விட ஒன்று தூரம். ஒன்றை விட ஒன்று கிட்ட கிட்ட தான் இருந்தாலும் இதை விட அது தூரம் என்று நான் சொல்லணும்டா அப்படிதான் சொல்லணும். பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு, என்னுடைய வீடு மதரசாவுக்கு 100 மீட்டர்ல இருக்குது, உன்னுடைய வீடு மதரசாவுக்கு 90 மீட்டர்ல இருக்குது. அப்ப உன்னுடைய வீட்டை விட என்னுடைய வீடு தூரமானது. 100 மீட்டர் பெரிய தூரம் அல்ல. அப்படி இருந்தாலும் நான் ரெண்டே ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விட இது தூரம், அவ்வளவுதான். அது ரொம்ப தூரமா இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை, இதை விட இது தூரம், ரெண்டை ஒப்பிட்டு நாங்க சொல்றது. طيب السابع من يجيب؟ نوفل. نعم. خطي أحسن من خطك. نعم. உன்னுடைய கையெழுத்தை விட என்னுடைய கையெழுத்து மிக அழகானது. نعم. الثامن سميمة بن أستاذ. نعم. هذا الشارع أنلف من ذلك. அதை விட மிக சுத்தமானது. இந்த பாதை அந்த பாதையை விட சுத்தமானது. மிகன்று நாங்க தேவையில்ல, மிகன்றது எல்லா இடத்துலயும் பயன்படுத்த தேவையில்லை. ரெண்டு சாரியுமே சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்டை விட உண்டு பரவாயில்ல, நல்லா உண்டை விட உண்டு கொஞ்சம் கூட சுத்தம் இருக்குதுண்டா. அப்ப என்ன சொல்லலாம்? அந்த ஃபோன் போட்டதுனால அந்த ரோட் வந்து நல்ல சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இதை விட இது சுத்தம், இதை விட இது சுத்தம் என்றுதான் அர்த்தம். ரைட், ரெண்டை ஒப்பிட்டு பார்த்து சொல்றோம். ரெண்டுமே அசுத்தமானதா இருக்கலாம், ஆனாலும் அந்த அசுத்தத்துல இது இதை விட பரவாயில்ல நல்லது அப்படின்னு சொல்றது கூட பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. هذا الشارع
அந்தஃபு மின் தாலிக். அடுத்தது யார் வரீங்க? 9. ஜாஸ்மின் உஸ்தாத் நான் சொல்றேன். اللبن ஜாஸ்மின் உஸ்தாத். அல்லபனு அல்லபனு அஹ்சனு மினஷ் ஷாயி. அஹ்சனு அஹ்ண்டு அது கல்கலா இல்ல தானே? அஹ்சனு மினஷாய். அல்லபனு அஹ்சனு மினஷாய் என்ன அர்த்தம்? சாயாவை விட பால் வந்து நன்றாக இருக்கிறது. நாம் சாயை விட பால் நன்றானது, நல்லது. طيب احسنتي. العاشر من يجيب؟ சாஜிதா உம்மு அஹ்மத். அது முன்பு யார் பேர் சொன்னீங்க? மதீனாவா? சாஜிதா. சாஜிதா. ஹாதிஹி சாஅத்து அர்ஹசு மின் தில்க். இந்த கடிகாரம் அதை விட மலிவானது. இந்த கடிகாரம் அந்த கடிகாரத்தை விட மலிவானது. هذه الساعة أرخص. رخيص أرخص أرخص من تلك. نعم. كون جملا من الكلمات الآتية مستعمرا اسم التفضيل. اسم التفضيل பயன்படுத்தி ஜும்லாக்களை இப்போ நீங்க உருவாக்கணும். ரைட், சரியா? யாரு வாரீங்க முதலாவது? ரெண்டாவது ஃபரிதா ஃபாத்திமா. ஹாஷிமுன் அத்வலு மின் உஸ்மான. ஹாஷிமுன் அத்வலு மின் உஸ்மான். மின் உஸ்மான். உஸ்மானை விட ஹாஷிம் உயரமானவர். طيب ஃபரிதா ஃபாத்திமா. காஹிரத்து அக்பரு மின் ரியால். 2 பில. என்ன 2 பில? அல் காஹிரத்து. திரும்ப சொல்லுங்க அப்பா. அல் காஹிரத்து அக்பரு மின் ரியால். நாம் அக்பரு கல்கலா இல்ல. இந்த காஃபா இந்த என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறாக்கெல்லாம் காஃபா கல்கலா சரிங்க, ஹாவ கல்கலா சரிங்க, ஹாவ கல்கலா சரிங்க. ரைட். அல் காஹிரத்து ரைட். கைரோ அக்பரு மினர் ரியாத். அக்பரு மினர் ரியாத். ரியாதை விட பெரியது. அல் காஹிரத்து அக்பரு மினர் ரியாத். نعم. الثالث. دافر. هذه الفندق. هذه انتريكا هذا انتريكا فاهم. هذا الفندق انظف ذاك. மின்னங்க ஒப்பிடும்போது மின் வரணும். هذا الفندق انظف ذاك. மின்தாக்க என்ன அர்த்தம்? மின்தாக் அந்த இந்த ஹோட்டலை விட அது அழகானது. மாத்தி போட்டீங்க. இப்ப இந்த ஹோட்டலை விட மின்ஹாதல் ஃபுந்துக் கண்டாயிருக்கில்லே. ஹாதல் ஃபுந்துக் இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் அழகானது, சுத்தமானது. இதை விட இல்ல இதை விட இல்ல, அதை விடத்தான் இது சுத்தமானது. மின்தாக்க மின்தான் விட, மின்தாக்க அதை விட இது சுத்தமானதுன்னு சொல்லணும். ஹாதல் ஃபுந்துக் இந்த ஃபுந்துக் அன்தஃபு மின் தாக் அந்த ஃபுந்துக்கை விட சுத்தமான. طيب الرابع யார் வரீங்க? اللغة العربية أسهل من اللغة الفرنسية. أسهل எப்படி؟ اللغة العربية أسهل من اللغة الفرنسية. اللغة இருக்குதானே? من اللغة من اللغة الفرنسية. من اللغة الفرنسية. أبا اللغة العربية என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். اللغة العربية the Arabic language easier than Farsi language. பிரான்ஸ் மொழியை விட அரபு மொழி மிகவும் அரபு மொழி இலகுவானது. اللغة العربية أسهل من اللغة الفرنسية. طيب யார் வரீங்க? யாசிதா.
யா சிதா. அடுத்தது முஹம்மத். أنا أكبر منه. ايوه احسنتي. انا اكبر منه. انا اكبر. كبير اكبر. انا اكبر منه. நான் அவனை விட பெரியவன். طيب محمد. هو أصغر منك. هو أصغر منك. உன்னை விட அவன் சிறியவன். هو أصغر منك. طيب அடுத்த யாரு? جوانا. நஜிமா. அடுத்த الرجال أكثر من النساء. என்ன அர்த்தம்? அதாவது ரிஜால் அதாவது ஆண்கள் பெண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். نعم الرجال أكثر من النساء. ஆண்கள் பெண்களை விட அதிகம். ரைட். ஜோனா. أنت أحسن منا. நான். مني. أنت أحسن مني. الذي أنت أحسن مني. ரெண்டும் أحسن தான். أنت أحسن مني. أنت أحسن مني. أنت أحسن مني. நான் பிரச்சனை. طيب என்ன அர்த்தம்? என்னை விட நீ நல்லவன் அல்லது அழகானவன் தானே. அந்தனி அஹ்சனு மின்னி. طيب சிறந்தவன் அழகானவன். التاسع யார்? فيروسي. الموز أرخص من العنب. வாழைப்பழம் திராட்சையை விட மலிவானது. نعم الموز أرخص من العنب. ஏற்கனவே பேர் சொன்னீங்களே சிஸ்டர், நீ சொல்லுங்க. الشمس أبعد من القمر. என்ன அர்த்தம்? மூணை விட சன் வந்து தூரமாக உள்ளது. சூரியன் சந்திரனை விட தொலைவில் இருக்கிறது, தூரமானது. அஷம்சு أبعد من القمر. من القمر. طيب اقرأ الأمثلة ثم حول الجمل الآتية على غرارها مستعملا تفضيل. اسم تفضيل பயன்படுத்தி நாங்க இந்த உதாரணத்தில் உள்ள மாதிரி என்ன செய்யணும்? அடுத்த வாக்கியங்களை மாற்றணும். உதாரணத்தை பாருங்க. முஹம்மதுன் தாலிபுன் ஹசன். முஹம்மதுன் தாலிபுன் ஹசனுன். முஹம்மத் ஒரு சிறந்த மாணவன். முஹம்மதுன் அஹ்சனு தாலிபின் ஃபில் ஃபஸ்ல். இஸ்மு தஃதீல் இப்போ நாங்கள் இன்னொரு முறையில் பயன்படுத்துகிறோம். நேரத்தோட ரெண்டுக்கு ஒப்பிட்டு பயன்படுத்தணும் தானே. ஒப்பிட்டு இவரை விட இவர் சிறந்தவர், இவரை விட இவர் சிறந்தவர்ன்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே அப்படி அல்ல. இங்கே எப்படி பயன்படுத்திக்கிறோம்? முஹம்மத் வகுப்புலே சிறந்த மாணவன். வகுப்புல எல்லாரை விடவும் அவர் சிறந்தவர். ஆக சிறந்தவர் யாரோ அவருக்கு தான் இந்த வாக்கியத்தை சொல்ல முடியும் தானே. மிகச்சிறந்தவர் முஹம்மதுன். அப்ப அங்க வந்து முதாஃபாக வரல. இங்க எப்படி வந்திக்குது? முதாஃபாக வந்து அஹ்சனு தாலிபின். இஸ்மு தஃதீல் முதாஃபாக வருது. அங்க தனியாக வந்துச்சு, தனியாக வந்தது. இங்க முதாஃபாக வரும். அதுக்கு பின்னால் முதாஃப் இலைஹி எப்படி வந்திருக்குது? முதாஃப் இலைஹி ஒரு நக்கிராவான ஒரு இஸ்மாக வந்திருக்குது. நக்கிராவான ஒரு இஸ்ம் முஃப்ரதாக நக்கிராவாக வந்திருக்குது தானே. ரைட். முஃப்ரதாக நக்கிராவாக இப்படி வரும் பொழுது என்னண்டா முஹம்மதுன் அஹ்சனு தாலிபின் ஃபில் ஃபஸ்லி. முஹம்மத் வகுப்பிலே மிக சிறந்தவன், மிகச் சிறந்த மாணவன். அஹ்சனு தாலிபின் மிகச்சிறந்த மாணவன். அஹ்சனு தாலிபின். ஹாதா பைத்துன் ஜமீலுன். இது ஒரு அழகான வீடு. ஹாதா அஜ்மலு பைத்தின். இது மிக அழகான வீடு. ஃபி ஹாதா ஷாரிஇ. இந்த ரோட்ல, இந்த பாதை, இந்த ஸ்ட்ரீட்ல, பாதையில இந்த வீடு. இது அழகான, மிக அழகான வீடு. இது எல்லா வீட்டையும் விட இதன் மிக அழகானது. ரைட். எல்லா ஒன்றோட ஒப்பிட்டு இல்லை, பொதுவாக மிக இருக்கிறதுல மிக அழகான. அஜ்மலு பைத்தின் ஃபிஷாரி. ஹாதா அஜ்மலு பைத்தின் ஃபிஷாரி. பாருங்க. ஆமினத்து தாலிபத்துன் சகீரத்துன். ஆமினா ஒரு சிறிய மாணவி. ஆமினத்து அஸ்கரு தாலிபத்தின் ஃபில் மதரஸா.
அமினா பாடசாலையிலே மிகச்சிறிய மாணவி. அஸ்கரு தாலிபத்தின். இப்போ பாருங்க, அஹ்சனு தாலிபின், அஜ்மலு பைத்தின், அஸ்கரு தாலிபத்தின், அஸ்கரு தாலிபத்தின். ரைட். அதே மாதிரி நாங்கள் இப்போ இந்த வாக்கியங்களை மாற்ற போகிறோம். ரைட். யார் முதலாவது? ஃபைரோசி. சொல்லிட்டு சொல்றதா உஸ்தாத், இல்ல ஆன்சர் மட்டும்? இல்ல, ஆன்சர் மட்டும். ரெண்டே சொல்லுங்க. هذه غرفة صغيرة. هذه أصغر غرفة في بيتنا. அப்ப எங்களுடைய வீட்டில் இதுதான் மிகச்சிறிய குர்ஃபா தானே. ஹாதிஹி அஸ்கரு குர்ஃபத்தின் ஃபீ பைத்தினா. இது எங்களுடைய வீட்டிலே மிகச்சிறிய குர்ஃபா. ஹாதிஹி அஸ்கரு குர்ஃபத்தின் ஃபீ பைத்தினா. طيب, இரண்டாவது யார்? சமீமா பானு. சமீமா பானு. பிலாலுன் லாஇபுன் ஹசனுன். பிலாலுன் அஹ்சனு லாஇபின் ஃபீ ஃபரீகினா. எங்களது அணியிலே எங்களது அணியிலேயே பிலால் தான் சிறந்த விளையாட்டு வீரன். பிலாலுன் லாஇபுன் விளையாட்டு வீரன் தானே. லாஇபுன் ஹசனுன் நல்ல ஒரு விளையாட்டு வீரன். பிலாலுன் அஹ்சனு லாஇபின், அஹ்சனு லாஇபின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரன். ஃபீ ஃபரீகினா எங்களுடைய டீம்ல. ஃபரீக் டீம். சொல்லுங்க. கிதாப்ல வந்து பிலாலுன் ஜாருன் ஹசனுன். ஜாருன்னா அண்டை வீட்டார் தானே உஸ்தாத்? அண்டை வீட்டார். பிலாலுன் அஹ்சனு ஜாரின் ஹையினா. ஃபீ ஹையினா. அப்படிதான் இருக்குது. ஓகே. கிதாப்ல ஓகே. எங்களுடைய பிரதேசத்துல பிலால் என்ன? பிலால் சிறந்த அண்டை வீட்டுக்காரன், மிகச்சிறந்த அண்டை வீட்டுக்காரன். உஸ்தாத், ஹையினாண்டா என்ன மீனிங்? ஹையண்டா எங்கட பிரதேசம், எங்கட கிராமம், ஏரியா. ஒரு சின்ன ஏரியா. ஹையன்றது ஒரு நகரத்துல பல பகுதிகள் இருக்கு. நீங்க ஸ்ரீலங்கா தானே, இப்ப பிரதேச செயலகம் அப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க தானே. அந்த அதுல ஒரு பகுதி தான் ஹையன்ற. طيب, பட் நாங்க ஏற்கனவே நினைக்கிறேன் பாத்திக்கிறோம். ரைட். அடுத்தது யார் வரீங்க? خيرونيسا أستاذ. خيرونيسا. அடுத்தது பவாசா. ياسر أفكر رجل في قريتنا. என்ன அர்த்தம்? யாசிர் ஏழையான மனிதன் எங்களுடைய கரியத்தினா என்ன சொல்றதுங்க உஸ்தாஸ்? கிராமம் எங்களுடைய கிராமத்தில். இல்ல அர்த்தம். அப்ப இத்தனை இப்ப யாசிருன் ரஜுலுன் ஃபகீருன் ஃபீ கரியத்தினான்னு தான் நீங்க அர்த்தம் சொல்லிக்கிறீங்க. யாசிர் எங்களுடைய கிராமத்தில் ஏழையான மனிதன். இல்ல, அப்படி இல்ல. யாருக்கு சொல்லலாம்? சமீமா பானு சொல்லவா உஸ்தாத்? சொல்லுங்க. எங்களுடைய கிராமத்திலேயே யாசிர் தான் மிகவும் ஃபகீர். அவங்க தான் மிகவும் ஏழையானவர் மனிதர். வேற ஏழை, அவரை விட ஏழை இல்லன்னு சொல்லணும். அதுதான், அவரை விட மிகவும் ஏழையான மனிதர். யாசிருன் அஃப்கரு ரஜுலின், மிக ஏழையான மனிதர் ஃபீ கரியத்தின் எங்களுடைய. அப்படி இருந்தா தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இல்ல நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க, அந்த ஏழைகள்ல யாசிரும் ஒரு ஏழை என்றால் அப்படி பயன்படுத்துகிறோம். அப்ப நம்ம சும்மா சாதாரணமா சொல்லுவோம், யாசிருன் ரஜுலுன் ஃபகீருன் ஃபீ கரியத்தினாங்கிற ஊர்ல, இந்த கிராமத்துல யாசிர் ஒரு ஏழை மனிதன் சொல்லணும். அப்படி இல்லை. இங்க வந்து அவர் தான் மிக ஏழை, அவரை விட ஏழை யாரும் இல்லை. யாசிருன் ரஜுலுன், யாசிருன் அஃப்கரு ரஜுலின் ஃபீ கரியத்தினா. ரைட். அப்ப நாலாவது யார் வரீங்க? பாசம். ஹாதிஹி அரஹீசத்து ஸாஅத்தி ஃபி ஸூக். திரும்ப இருக்கிறத முதல்ல சொல்லுங்க. ஹாதிஹி ஸாஅத்து ரஹீஸ். சாத்து அண்டி. அது தன்வீன் அங்க போச்சு. ஹாதிஹி ஸாஅத்துன் ரஹீஸ். ரஹீஸ் முதக்கரபா. ரஹீஸத்.
ரஹீசத்துன் ஹாதிஹி சஅத்துன். இது இது ஒரு ரஹீஸ். மலிவான வாட்ச். இப்ப இஸ்மு தஃதீல பயன்படுத்தி சொல்லுங்க. ஹாதிஹி ரஹீசத்து இல்ல, சஅத்துன். ரஹீசத்துண்ட இஸ்மு தஃதீல் எப்படி வரும்? ஃபகீருண்ட அஃப்கரு, ஹஸனுண்ட அஹ்ஸனு, ரைட்? சகீருண்ட அஸ்கரு. ஹாதிஹி ரஹீஸா இல்ல, ரஹீஸ இல்ல. பாருங்க, அஃஅலு என்ற வசனம் வரணும். அஃஅலு மாதிரி வரணும். அஹ்ஸனு, அஃப்கரு, அஸ்கரு, அஜ்மலு, அத்வலு, ரைட்? அதே மாதிரி அர்ஹசு என்ன? அர்ஹசு. ஹாதிஹி ஹாதிஹி அர்ஹசு சஅத்தின் ஃபிஸ் சூக். ஐயா, என்ன அர்த்தம்? இந்த கடிகாரம் மிகவும் மலிவானது இந்த சந்தையில். சந்தையிலேயே மிக மலிவான கடிகாரம். இது சந்தையிலே மிக மலிவான கடிகாரம். அதை விட வேற மலிவானது இல்லை. இதான் ஆக விலை குறைஞ்சது. ஹாமிஸா என்ன பேரு? அஃப்ராவா? சொல்லுங்க. هذا أسهل درس في الكتاب. என்ன அர்த்தம்? பாடங்கள் இந்த பாடம் வந்து மத்த பாடத்தை விட ஈஸியானது. இல்ல கிதாபினா இந்த புக்கு வந்து மத்த எல்லா புக்கையும் விட ஈஸியானது. இந்த பாடம் தான் புத்தகத்துல மிக ஈஸியானது. ஹாதா அஸ்ஹலு தர்ஸின் ஃபில் கிதாப். ஹாதா தர்ஸுன் சஹலுன், இது இலகுவான பாடம். ஹாதா அஸ்ஹலு தர்ஸின் ஃபில் கிதாப். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன? ஹாதா தர்ஸுன் சஹலுன்டா இது ஒரு இலகுவான பாடம். அது நாங்க ஒப்பிடவும் இல்லை, புத்தகத்துல இலகுவன்னு சொல்லவும் இல்லை, இன்னொன்றோட ஒப்பிட்டு சொல்லவும் இல்லை. சாதாரணமா இது ஒரு இலகுவான பாடம். அது மட்டும்தான் இலகுவான பாடம் என்று இருக்கணும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஜும்லா, முதலாவது ஜும்லா ஹாதா தர்ஸுன் சஹலுன், இது ஒரு இலகுவான பாடம் மட்டும்தான் நாங்க இதுல சொல்லிக்கிறோம். ரெண்டாவது ஜும்லால என்ன சொல்றோம்டா, ஹாதா அஸ்ஹலு தர்ஸின் ஃபில் கிதாப். கிதாபிலே இதுதான் லேசான பாடம். ஹாதா அஸ்ஹலு தர்ஸின் ஃபில் கிதாப். சன்சிதா ஆறாவது. السادس الدكتور زكريا طبيب شهير. الدكتور زكريا أشهر طبيب في بلدنا. أحسنتي. என்ன அர்த்தம்? எங்களுடைய நாட்டில் ஜக்ரியா ஃபேமஸான டாக்டர் வந்து இவர் தான். அதிக மிகவும் ஃபேமஸான டாக்டர் வந்து ஜக்ரியா. الدكتور زكريا, டாக்டர் ஜக்கரியா أشهر طبيب في بلدنا, எங்களுடைய நாட்டிலே மிக பிரபலியமான வைத்தியர். அவரை விட யாரும் பிரபலியமாக இருக்கக்கூடாது, அதான் அப்படி சொல்லலாம். அஷ்ஹரு தபீபின், நிறைய பிரபலியமானவர்கள்ல இவரும் முத்தரண்டா முதல் ஜும்லா தான் நாங்க பாவிக்கணும். அத்துக்தூர் ஜக்கரியா தபீபுன் ஷஹீர். டாக்டர் ஜக்கரியா ஒரு பிரபலியமான வைத்தியர். அவர் தான் பிரபலியம், அவரை விட யாரும் பிரபலியம் இல்லைண்டா. அப்ப அத்துக்தூர் ஜக்கரியா அஷ்ஹரு தபீபின் ஃபி பலதினா. طيب, அடுத்தது யாரு? அஹ்மத். الأزهر جامعة قديمة. الأزهر أقدم جامعة في العالم. உலகத்தில் மிக அல் அஸ்ஹர் வந்து உலகத்தில் மிக பழைய ஒரு ஜாமியா. அஸ்ஹர் உலகத்திலே மிக பழமை வாய்ந்த மிக பழமையான ஜாமியா, பல்கலைக்கழகம். طيب الثامن من يجيب؟ شيرين. جوانا அடுத்தது. الأستاذ نعمان مدرس حسن. الأستاذ نعمان أحسن مدرس في المدرسة. مدرسة நுக்மான் உஸ்தாத் தான் ரொம்ப நல்லவங்க.
மிகச்சிறந்தவர் தானே. மிகச்சிறந்த ஆசிரியர். அஹ்சனு முதர்ரிசின். அஹ்சனு முதர்ரிசின் மிகச்சிறந்த ஆசிரியர். அல் உஸ்தாது நுஅமானு அஹ்சனு முதர்ரிசின் ஃபில் மദ്രസ. பாடசாலையிலேயே மிகச்சிறந்த ஆசிரியர். طيب ஜுவானா. هذا درس صعب. هذا أصعب درس في الكتاب. இந்த புத்தகத்தில் இந்த பாடம் கஷ்டமானது. இந்த பாடம் தான் கஷ்டமானது. இந்த பாடம் தான் மிக கஷ்டமானது. ஹாதா அஸ்அபு தர்ஸின். இந்த புத்தகத்திலே மிக கஷ்டமான பாடம் இது. இந்த புத்தகத்திலே மிகவுமே கஷ்டமான பாடம். ஹாதா அஸ்அபு தர்ஸின் ஃபில் கிதாப். நாம் அல் ஆஷிர். ஜெயிலானி சொல்றேன் சார். நாம் ஜெயிலானி. ஹாதா ஃபஸ்லுன் வாசிஉன். இது விசாலமான வகுப்பறை. ஹாதா அவ்ஸஉ ஃபஸ்லின் ஃபீ குல்லியதி. காலேஜில் காலேஜில் இதுதான் விசாலமான வகுப்பறை. இதுதான் எல்லாத்தையும் விட விசாலமான வகுப்பறை தானே. அப்ப இதுதான் மிக விசாலமான. இந்த இடத்துல மேல நீங்க மிக போடாட்டியும் இந்த இடத்துல நீங்க போடலாம் தானே. அல்லது அர்த்தம் புரிஞ்சா ஓகே, இதுதான் விசாலமான என்று சொன்னாலும் சரிதான், பிரச்சனை இல்லை. அர்த்தம் புரியுது. அதாவது இதை விட விசாலமானது கிடையாது. எல்லாமே சின்னதா இருக்கலாம், இதுவும் சின்னதா இருக்கலாம். ஆனா இருக்கிறதுல இது விசாலமானதுன்னு சொல்றதுக்கும் பயன்படுத்தலாம் தானே. هذا أوسع فصل في الكلية. طيب خير. அப்ப நாங்க நிறுத்தோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல பார்ப்போம். சில பேருக்கு இந்த வாக்கிய அமைப்பு கொஞ்சம் பாரம் மாதிரி இருக்கும். பாரம் இல்லை, நீங்க திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க, இலவானது இன்ஷா அல்லாஹ். பாடங்களை பார்க்காம இருக்காதீங்க, அது உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். எக்ஸாமுக்கு கடைசி படிக்கிறதுக்கு வைக்காதீங்க. ஒவ்வொரு நாள் படிக்கிறதையும் அடுத்த நாள் முராஜா பண்ணுங்க, ரீட்டர் செய்யுங்க. தெரியாதப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வரும், புத்தகத்தில் இல்லாத விஷயங்கள், எந்த பாடமா இருந்தாலும். அதனால நீங்க பயிற்சி அதே மாதிரி செய்யுங்க. பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் அதிகமான பயன் உங்களுக்கு இருக்கு தானே. பயிற்சி செய்யும் பொழுது 2 முறையில பயிற்சி செய்யுங்க. ஒன்று பயிற்சி அனுப்பக்கூடியவங்க, ஒன்று புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளை உங்களோட புத்தகத்தில் எழுதுங்க. எழுதி அதை போட்டோ பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி முழு பாடத்தையும் வாசிச்சு அனுப்புங்க. ஆரம்பத்திலேருந்து கடைசி போகும் வரையில பாடத்தையும் பயிற்சியையும் எல்லாத்தையும் வாசிங்க. அது உங்களுக்கு பெரிய பயிற்சியாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாம இதோட பாடத்தை நிறுத்திக் கொள்ளலாம்.